பாடம் தானே ஐயா? மூணாம் பாடம் படிக்கல. இப்ப மூன்றாம் பாடம். நாலாம் பாடம் கீழே 67. நாலாம் பாடம் 67. நாலாம் பாடம் ஏத்துட்டேன் 67 பகுதி பக்கம். திருவள்ளுவர் திருமூலர் ஆகியோர் நூல்கள் அது அப்படி நல்ல நிதானமா படிங்க. சரி ஐயா. திருவள்ளுவர் திருமூலர் ஆகியோரின் நூல்களில் உண்மையான விளக்கங்களும் நோக்கத்துடன் அவைகளில் தொடர்போம். திருக்குறள், திருமந்திரம், பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்கள் போன்ற காலத்தால் நிலைத்த பழைய மூல நூல்களை மட்டுமே படியுங்கள். பிற்காலத்தில் பல பேர் யோகத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். அவற்றை ஒதுக்கி விடுங்கள். ஒன்று மட்டும் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றவர்கள் தவம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி, அதாவது துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி, அனைத்தையும் துறந்து தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா? அவர்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே நீங்கள் உங்களை அழுக்காக்கி கொண்டீர்களான்னு கேக்குறாரு. அவங்க உயர்த்திக்கிட்டாங்க. ஆமா, மற்றவர்கள் நீங்கள் உயர்த்தி காட்டுறதுக்காக ஏன் நீங்கள் உங்க அழுக்காக்கிக்கிறீங்கன்னு அவர் கேக்குறாரு. அப்போ அவங்க உயர்ந்துட்டாங்க, அதே மாதிரி நீங்க உயராம இருக்கிறீங்க, ஏன் உங்களை அழுக்காக்கிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப நீங்களும் தூய்மை செய்யணும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப என்னன்னா, குடும்பத்தாரும் தூய்மை செய்ய வேண்டும் அவர் சொல்றாரு. குடும்பத்தாரும் தூய்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற. அவரே குடும்பம் இருக்கிறாரு, அவர் இல்லாம கூட இருக்கலாம். துறந்தார் குடும்பம் இருக்கலாம், குடும்பம் இல்லாம இருக்கலாம். நீங்க குடும்பத்தோட இருக்கிறவங்க நீங்க ஏன் நீங்க தூய்மை செய்யாம இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. தூய்மைன்னா என்ன தெரியுமா? சீரண நீர். சத்தம் வருதுங்க, நிறுத்துங்க. யாரு? பழனிவேல் தான். பழனிவேல் சத்தத்தை குறைச்சிக்குங்க. குறைச்சிட்டாரு. இப்ப அந்த துறந்தாருக்கு அப்பே கடகடன்னு படிச்சீங்கன்னா பொருள் புரியாது. அது என்னன்னா, திருக்குறள் துப்புரவு என்ற சொல்லுக்கு நல்ல பொறுமையா படிக்கணும். அதுதான் இதவே நம்ம திருப்பி திருப்பி படிக்கலாம். திருக்குறள் துப்புரவு என்ற சொல்லுக்கு சுத்தம் என்பது பொருள் என்பதை சிறுவர்கள் கூட அறிவார்கள். மேற்படி துப்புரவு பணியாளர்கள் அர்த்தம் தூய்மை செய்யக்கூடியவர்கள் அர்த்தம். நகராட்சியில பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்பாங்க. என்னது? துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு என்னங்க? என்ன அர்த்தம்? அது சுத்தம் செய்ய வர்றாங்கன்னு அர்த்தம். யாருங்க சத்தம் வந்துட்டே இருக்கு? பழனிவேல். சத்தம் எதுவும் இல்லையா? நான் ஃபேன் கூட போடல. இருங்க, நான் பண்ணிடுறேன். இருங்க, அவரை நான் நிறுத்துறேன். அவரை இப்ப சரியா இருக்கா? நிறுத்திருக்கேன். சொல்லுங்க. சுத்தம் என்பது பொருள் என்பதை சிறுவர்கள் கூட அறிவார்கள். மேற்படி பொருள் துறவிகளை சுத்தமானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தார் தவ வாழ்க்கையை மறந்தார்களா என்பது ஆகும். திருவள்ளுவர் தவத்திற்கு பிரம்மச்சரியம் அதிகமாக அவசியம் என்று குறிப்பிடவில்லை. குடும்பத்தினர் இயற்கையாகவே தவ வாழ்க்கையில் வாழலாம், எல்லா பலன்களையும் அடையலாம். பல புராண காலத்து ரிஷிகள் பிரம்மச்சாரிகள் அல்ல. இதோட இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதை மட்டும் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது தவ வாழ்க்கையில் இருக்கிறது குடும்பத்தார்களும் இருக்கலான்றாரு ஐயா. அதேதான். இல்லத்தார்களும் தவ வாழ்க்கை மறந்துட்டாங்களா? இல்லத்தார்களும் அவங்களும் செய்யலான்ற ஒரு இது. அதுதான் அப்படின்னு இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு. இது எவ்வளவு நியாயப்படுத்துறாரு பாருங்க. இது இப்படித்தான் எளிமையாக புரியணும். அப்பதான் அப்ப தமிழ் படிச்சாதானே இதெல்லாம் தெரியும். தமிழே படிக்காத தற்கூரிகள் தானே இப்ப பிடெக் எம்டெக் படிச்சுட்டு இருக்கானுங்க. இவனுக்குலாம் அப்ப சரி, பிடெக் எம்டெக் படிக்கிறவங்க எல்லாம் உணவு எப்படி சாப்பிடணும்னு தெரிய வேண்டாமா? எல்லாம் பிடெக் படிக்கிறாம, எம்டெக் படிக்கிறேன், பிஏ படிக்கிறேன், அப்புறம் பிஎஸ்சி படிக்கிறேன், பிகாம் படிக்கிறேன், ரைட். அதெல்லாம் சரி, உணவு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரிய வேண்டாமா? அதுதான் அங்க இருக்கிறது. அப்ப இங்க
இங்க உடல் உடல் மனம் என்பது இயற்கையால் ஆட்டிவிக்கப்படுகிறது. அந்த உடலை பற்றி மனதை பற்றி முதல்ல படிக்கணும். என்னது? ஆமா ஐயா. உடலை பற்றி மனதை பற்றி. அந்த மாதிரி இந்தியால இங்கதாங்க, தமிழ்நாட்டுல தான் இப்பதான் இங்க வருது. ம். அந்த பாடத்திட்டமே ஒழிச்சிட்டானுங்களே, வெள்ளைக்காரன் ஒழிச்சிட்டானே. அது ஆமா ஐயா. அந்த புக்கு எப்பயோ வந்துட்டு இருந்தா பல பேர் கொஞ்சம் நோயெல்லாம் வாழ்ந்துப்பாங்க ஐயா. அது புத்தகம் இருக்கட்டும், அதெல்லாம் கையில உண்மைதான். கிடைச்சிருந்தா. இந்த குருகுல கல்வி, செய்முறை கல்வி ஒழிச்சிட்டானே அவன். குருகுல கல்வினா செய்முறை கல்வி. அங்கதான் ம். ஆய கலைகள் 64 சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 64 கலைகளும் 80 கலைகள் தமிழ்நாட்டுல இருந்தது. இந்தியா பூரா தமிழர்கள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குருகுல கல்வியை அழிச்சிட்டானுங்க, ஒழிச்சிட்டானுங்க. ஒழிச்சு ம். போட்டு குமாஸ்தா கல்வி கொண்டு வந்துட்டானுங்க. என்னது? குமாஸ்தா கல்வி சின்னஸ்தா கல்வி. கொண்டு வந்து மொத்த உலகத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. எந்தெந்த நாட்டுக்கு போனா அத்தந்த நாட்டிலையும் குமாஸ்தா கல்வி உருவாக்கி அந்த நாட்டை சுரண்டுவதற்காகவும், அந்த நாட்டு அடிமைகளை அவங்களுக்கே, அவன் நாட்டிலே சுரண்டி அவனுக்கே சம்பளம் கொடுக்கறது, அவன் நாட்டிலே திருடி அவனுக்கே சம்பளம் கொடுக்கறது. அவங்களுக்கே சம்பளம் கொடுக்குது. சம்பளம் கொடுத்து போட்டு எடுத்துட்டு அவன் நாட்டுக்கு போயிட்டான். இப்படித்தான். அதுதான் நாமினி நம்பர் முண்டாங்க. பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி தெரியுதில்ல, எம்எஸ்சி படிச்சவனுக்கு ஆரோக்கியம் தெரியாது, அப்புறம் பிஜி படிச்சவனுக்கு ஆரோக்கியம் தெரியாது, எம்ஏ படிச்சவனுக்கு ஆரோக்கியம் தெரியாது. என்னது? ம். வயிற்ற வண்ணாந்தாரி மாதிரி போட்டு வயிற்று அப்படியே முன்னாடி ஆட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. வயிற்று ஆட்டிட்டு கண்டதை தின்னுட்டு பேண்டுட்டு ஒரு பன்னிக்குட்டி மாதிரி தான் போயிட்டு இருக்கானுங்க. பன்னிக்குட்டி மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. உலகமே அப்படித்தான் போயிட்டு. காரணம் இவன் தான் கெடுத்தது. யாரு கெடு? உலகத்தையும் கெடுத்துட்டான். யாரு? இந்த ம். முண்டா, இந்த ஐரோப்பா முண்டா. இந்த ஐரோப்பா முண்டா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டானுங்க. ஐரோப்பா முண்டங்கள், மேற்கு நாட்டு முண்டங்கள் பூரா உலகத்தையும் கெடுத்து குட்டி சாரை கொண்டாங்க. அவனுடைய அறிவியலே தப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்ம இந்த அணுச்சிதைவு, அணுக்கரு நலிந்த விசை, அணுக்கரு நலிந்த விசை விளக்க நாம அதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. எரியுதா இல்லையா? ஆமாய்யா, எரிஞ்சிட்டு இருக்கு ஐயா. 90 நாள் எரியுதான்னு கவனிக்கணும். எத்தனை நாள்? 90 நாள். 90 நாள் எரியுதான்னு கவனிக்கணும். சரி. ஒரு பச்சை விளக்கு எரியுதா, 2 பச்சை விளக்கு எரியுதா? என்ன ரெண்டு? எந்த நேரம் சிகப்பா பச்சையா உங்களுக்கு? சிகப்பு ஐயா. ஒரு நல்லா ஒரு எரியுது. நைட்ல ஒண்ணு வச்சிருக்கீங்களா, 2 வச்சிருக்கீங்களா? ஒண்ணுதான் ஐயா. என்னோட குழு போட சொல்லியிருக்க பையனை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு போட்டுருவேன் ஐயா. சரி, போராட்டியும் பரவாயில்ல, சும்மா போராட்டியும் பரவாயில்ல. அது ஒன்னாவது அந்த 100 நாள் எரியுதான்னு கவனிங்க. சரியா? சரிங்க ஐயா. நமக்கு வந்து தொடர்ந்து எரியுதா? இப்ப நீங்க பண்ணிய 8 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 11 நாள் ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் வெற்றி. அதுக்கப்புறம் இன்னும் 90 நாள் எரியுதான்னு பாருங்க. புரியுதா? சரிங்க. முடிஞ்சதுன்னா வீட்டுல தம்பி இது மல்டிமீட்டர் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். மல்டிமீட்டர் தான் எவ்வளவு வோல்ட் குறைஞ்சிருக்கு பாருங்க. இருந்ததுன்னா அதுல பாக்குறது ஐயா. ஆமா, அவருக்கு தெரியும். அவர் என்ஜினியர் தான், அவருக்கு தெரியும். மல்டிமீட்டர் இருந்ததுன்னா செக் பண்ணி பார்க்க. எல்லாரும் இது கவனிக்கணும். எல்லாருமே இந்த விளக்கு 100 நாள் எரியுதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? என்ன மல்டிமீட்டர் ஐயா? என்னது ஐயா? மல்டிமீட்டர் வோல்ட் செக் பண்றது சொல்லுங்க. வோல்ட் சோதனை பண்றது. வோல்ட் சோதனை பண்ற மீட்டர். அது என்ன 75. அவ்வளவுதான். நமக்கு அதையும் கவனிக்கணும். எனக்கு 100 நாள் வருதா? 100 நாளுக்குள்ள அதிகபட்சமா 10 நாள் தாண்டியாச்சு. நமக்கு குறைஞ்சபட்சம் 100 நாள் வரணும். எத்தனை? 100 நாள் வரணும். பேட்டரி சூடாகக்கூடாது, பேட்டரி சாகக்கூடாது, தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த கிளிப்பு போட்டுக்கிறது. கையில் சிலிண்டர் ஆட்டினா டப்புன்னு கழட்டு விழுந்துரும். அதனாலதான் வந்து பார்த்து நல்லா முறுக்கி, நல்லா 2 தடவை நல்லா முறிக்கணும். ஒரு செம்பு கம்பி எடுத்து, பழைய ஒயர் இருந்ததுன்னா அந்த செம்பு கம்பி எடுத்து நல்லா ஆடாம அசையும் கிருன்னு கட்டி விட்டுருவாங்க. புரியுதா? அப்படியே அசையாம வச்சிருங்க. அதை மட்டும் தினமும் பார்த்துட்டு வாங்க. நான் வந்து என்ன பண்ண, கிளிப் சின்ன இதுக்கு எலக்ட்ரிக் கிளிப் இருக்குது. சும்மா சாதாரணமா கிளிப் வாங்கி சொருகி விட்டேன். சொருகிட்டு அதுல கம்பி டைட்டா கட்டி விட்டுங்க. இப்ப என்ன ஆட்டம் ஒண்ணு விழுகாது. நீங்க சாதாரண சும்மா டேப் மட்டும் போட்டப்போ தொடக்கணும் கழட்டுரும். அதனாலதான் சொல்றேன், இந்த கிளிப் இருந்தா போடுங்க. இல்லாட்டினா செம்பு கம்பி போட்டு நல்லா முறுக்கி விட்டுருங்க. அதாவது இந்த பீஸ் போடுற கம்பிலாம் இருக்கும். இதில் பீஸ் போடுற கம்பி சன்னமா மசூர் மாதிரி இருக்கும். அந்த கம்பி இருந்தா போதும். அது பழைய ஒயர் வீட்டுல இருக்கு இல்லையா? அல்லது நம்ம வந்து செல்லுக்கு பயன்படுத்துற ஒயர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்கும். நம்ம எல்லாத்துலயும் எது ஒயர் இருக்கோ அந்த ஒயரை உள்ள ஒரு அரை அடி வெட்டி விட்டு அடுப்புல காமிச்சிங்கன்னா அந்த கருகி போயிடும். உள்ள பார்த்தா செம்பு கம்பி இருக்கு. அந்த கம்பி நல்லா தொடச்சி விட்டு எப்படி சுத்தி விட்டா போதுமான அந்த செம்பு. ஏன்னா இந்த காலெல்லாம் நல்லா பிடிச்சிக்கணும். அப்ப அவ்வளவுதான். டேப் போட்டு அடிச்சா அதுவே போகுது. மேல வந்து பின்ன கீழே இருக்கிற 2 சேர்த்துறதுக்கு செம்பு கம்பி, மேல இருக்கிற 2 கால் இருக்கிறதுனால அந்த எல்இடியில வந்து 2 கால் இருக்கும். அப்படியே லேசா சொருகி விட்டுருங்க. போட்டு அப்படியே கெட்டியா அந்த செம்பு கம்பி போட்டு முறுக்கி விட்டீங்கன்னா அந்த ஆடாம அசையாம நின்றுருக்கும். அப்படியே 100 நாள் வச்ச இடத்துல அப்படியே எரியணும். அல்லது கையில் எடுத்தாலும் காட்டுறப்ப காட்டிட்டு அப்படியே ஆடாம வச்சிடணும். சரியா? நமக்கு தேவை 100 நாள். அதாவது உலக சாதனை இது. ஏன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டியே இது கிடையாது. இதுக்கு பேர் புரோட்டான் சிட்டின்னு பேர். இதைதான் நான் கண்டுபிடிச்சது. இதுதான் வந்து விஞ்ஞானிகள் வந்து
எப்படி இது வேலை செய்யணும் விஞ்ஞானிகள் சொல்லணும். நான் சில கருத்துக்கள்லாம் வச்சிருக்கேன். அது இயற்கையாகவே அந்த மாதிரி அணு கட்டமைப்பு அப்படி இருக்குது. இயற்கையாகவே இந்த டபிள்யூ போசான் என்னென்னமோ சொல்றாங்க, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் சொல்ற மாதிரி. அப்ப புதுசா நான் 3 கண்டுபிடிச்சிருக்கானுங்க. டபிள்யூ போசான் ஒரு துகள் இருக்குது, அப்புறம் ஜெட் போசான் ஒரு துகள் இருக்குது, ஹிக் போசான் ஒரு துகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் நாங்க பள்ளிக்கூடத்துல 8ஆம் கிளாஸ் படிப்போம். எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் குழந்தைங்களுக்கு பூரா எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஒரு மார்க். எலக்ட்ரான் அது என்ன எலக்ட்ரான் என்ன புரோட்டான் யாருக்கு தெரியும். 10ஆம் கிளாஸ் பையனை கேட்டால் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான். ஆனால் அதுக்கப்புறம் 3 துகளை கண்டுபிடிச்சாங்க. இப்படிலாம் நிறைய அதுக்கு குவார்க்குன்னு துகளை கண்டுபிடிச்சாங்க. என்னமோ துகள் அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடம்பையே இயக்குது. அதெல்லாம் சேர்ந்துதான் உடம்பை இயக்குது. எல்லாமே. அதாவது ஆதி அணுவாய் ஆதி பரமணுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுவாய் பிறந்தவனின்னு சொல்லுவாங்க. அணுவாய் கடவுளை பார்த்து அருவாய் ஒளியாய் மலராய் இப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஒளியாய் குகனா வருவாய் குகன்னு சொல்லிட்டு தருணங்குதியார் வந்து முருகத்தை பத்தி பாடுவார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இதெல்லாம் விண்வெளி பத்தி சொல்லுவாங்க. வானாகி நீதான், மண்ணும் நீதான், ஒளியும் நீதான், ஊனும் நீதான், உயிர் மீதான், மண்ணும் நீதான். இப்ப வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி நின்றவர் வர கூத்தாட்டி வானாகி என் சொல்லி வாத்துருவேன் அப்படின்னு நல்லது விண்வெளி பூரா சொல்லுவான். தன்னையும் அந்த அருளைத்தான் சொல்ல அந்த அணுவைத்தான் பேசுறாங்க. அணுதான். இந்த அணுதான் நம்மை கட்டமைக்கிறது. அப்ப இந்த அணு எதனால் ஆனது? எலக்ட்ரான் நியூட்ரான், அதாவது நியூட்ரானும் புரோட்டானும் இந்த இதுதான் அடிப்படை. இந்த நியூட்ரான் புரோட்டான் ரெண்டும் சேர்ந்து விரியும். இந்த எலக்ட்ரானுங்கிறது சும்மா அது வெளியே பாதுகாக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து நியூட்ரானும் புரோட்டானும் ரெண்டு சேர்ந்திருக்கும், ரெண்டு பிரிஞ்சிருக்கும். இந்த அணுதான் நம்ம உடம்பை கட்டமைக்கிறது. உடம்பையும் நம்ம இந்த உடம்பையும் கட்டமைக்கும், உயிர் உள்ள பொருளையும் கட்டமைக்கும். இது வந்து உயிர் இல்லாத பொருள். இப்ப நான் கையில வச்சிருக்கிறதுல உயிர் இல்லாத பொருள் எல்லாமே. மனிதன் மட்டும்தான் தாவர செல்கள் உயிர் உள்ளது, தாவரம் உயிர் உள்ளது, அப்புறம் அதுல இருந்து புழு பூஜை எல்லாம் உயிர் உள்ளது. இதெல்லாம் உயிர் உள்ளது. உயிர் இல்லாத பொருளும் அதனால்தான் உயிர் இல்லாத பொருளும் அது பேரு உயிரற்ற பொருள். நாம் என்ன சொல்லுவோம் தமிழ்ல? உயர்தனை அடையாதது அப்படிம்போம். அதாவது சாதாரண சொன்னோம்னா உயிரற்ற பொருள் உயிர் உள்ள பொருள். உயிரற்ற பொருளையும் இந்த நியூட்ரானும் புரோட்டான் தான் கட்டமைக்கிறது. உயிருள்ள நம்மையும் கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சியும் இந்த நியூட்ரானும் புரோட்டான் தான் கட்டமைக்கிறது. என்னது? நாம் இதெல்லாம் தெரியாம மறந்து கொண்டு என்னமோ ஏதோ இது நம்மளை எது அணு அதுதான் சொன்னாங்க. அணுதான் அனைத்தையும் கட்டமைக்கிறது. சுருக்கமா சொல்லுவாங்க, அணுக்கள் தான் அனைத்தையும் கட்டமைக்குதுன்னா அனைத்தையும் கட்டுறதுக்கு அப்புறம் மனுஷன் அதுல வரானே இல்லையா? உயிர்கள் வருதே இல்லையா? அனைத்தும் அணுக்களால் ஆனது என்று சொன்னால் என்ன பொருள்? அனைத்தும் நீ பார்க்கிற பொருள் நீக்கமர நிறைந்திருப்பான் எங்கும் பார்க்கும் பொருள் அத்தனையும் அணுக்களால் ஆனது என்று சொன்னால் அது உங்களை ஏன் நீங்க சேர்த்த மறந்துட்டீங்க? நீங்களும் எதனால் ஆனீங்க? அணுக்கள். அது எதோ புரியுது உங்களுக்கு? பதில் சொல்லுங்க. அணுக்களால் ஆனது செங்கல் மாதிரி, பில்டிங் செங்கல் ஒரு செல்லு இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு செல்லு. கரெக்டா சொல்லிட்டாரு, அழகா சொல்ற. அனைத்தும் அணுக்களால் ஆனது என்று சொன்னா, அனைத்தும் அணுக்களால் ஆனது என்று சொன்னால் என்ன பொருள்னா பார்க்கும் பொருள் அத்தனையும் எதால் ஆனது? அப்ப நீங்க யாரு? நீங்க எதனால ஆனவங்க? அணுக்களால் ஆனவங்க. நானு எல்லாரும் பார்க்கும் அனைத்தும் அணுக்களால் ஆனது. அப்ப மண்ணு செங்கல் திடப்பொருள் திரவ பொருள் வாயு பொருள் எல்லாமே அணுக்களால் ஆனது. உலகத்தில் எல்லாமே அணுதான். பரமேஸ்வரி சொல்லட்டும். பழங்கள் எதனால ஆனது? பழங்கள் நீ சாப்பிட்ற கொய்யாப்பழம், வாழைப்பழம், கீரை எதனால ஆனது? இல்லையா, எல்லாமே பாக்குறது அனைத்தும் அணுக்களால் ஆனதுதான். உலகத்துல இருக்க அனைத்துமே அணுக்களால் ஆனதாதான் இருக்கும். அந்த உணர்வு எப்ப வந்திருக்குன்னு கேக்குறேன். இப்ப சொல்லித்தான் வருதா? இதுக்கு முன்னாடி சிந்திச்சிருக்கீங்களா? இப்ப சொல்லித்தான் நான் கேக்குறேன், ஒரு விளையாட்டு கேக்குறேன். கொய்யா சரி ஒரு சாதாரணமா கேக்குறேன், முட்டைக்கோஸ் எதனால ஆனது? ஐயா, நீங்க தான் பார்க்கறது உலகத்துல கேட்ட கேள்விக்கு பதில் முட்டைக்கோஸ் எதனால ஆனதுன்னு கேட்ட அணுக்களால் ஆனதுன்னு சொல்லுங்க. சரிங்க, அணுக்களால் உங்களுக்கு மண்டையில ஏறதுக்குதான் அது குழந்தை மாதிரி சொல்லி தர்றேன். நீங்க இது மறக்கக்கூடாது. முட்டைக்கோசா இருந்தாலும் சரி, முட்டையா இருந்தாலும் சரி. என்னது? கோழி முட்டையா இருந்தாலும் அணுக்களால் ஆனதுதான்.
முட்டைக்கோசா இருந்தாலும் அணுக்கலானதுதான். அப்படி மண்டையில ஏத்துறதுக்காக சொல்றேன், மறக்க கூடாதுங்கிறதுக்காக. என்னது? அதுதாம்மா. இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு ஐயா கேக்குறாரு. அதாவது ஆஹ் இது வரைக்கும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க என்னவா நினைக்கிறீங்க அப்படின்றது கேக்குறாரு. அதைத்தான் நான் அப்ப சொல்றேன். இந்த விஷயம் நடந்த பிறகுதான் அணு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக அதை சொல்றாரு. அதேதான் அதேதான் அதே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுதான் 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 அப்பப்ப அதுதான் அதுதான் விஷயமே. எல்லாரு கீரை என்பது என்னமோ, முட்டைனா என்னமோ, இறைச்சினா என்னமோ, பாலுனா என்னமோ, தயிர்னா என்னமோ, செம்புனா என்னமோ, தங்கம்னா என்னமோ, வெள்ளினா என்னமோ, அதெல்லாம் ஒரு புடலங்காய் எல்லாம் அணுக்களால் ஆனது. என்னது? எல்லாம் அணுக்களால் ஆனது. அத ஆட்டு வித்தால் ஆடாதவர கண்ணாங்கிற மாதிரி எல்லாம் அணுதான் உங்களை ஆட்டுது. அணுதான் ஆட்டுது, ஐயா அசைக்குது. ஐயா ஆ? ஐயா ஒரு நிமிஷம். இப்போ அணுக்களாலானது எல்லாமே ஆ. இப்ப விலங்கு முட்டை இதான் இந்த அணு உள்ள போனா கரெக்டா, அப்ப அந்த அணு முட்டை போட்டா ஏன் இது வந்து டிஃபரன்ஸ் அந்த மாதிரி மாறுது? அது என்ன விகிதம் பண்ணுதுன்னா, இல்லாத சரி, அதுல கொஞ்சம் வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா, அனைத்தும் அணுக்கலாம் ஆனதுதான். ஆனால் உள்ளே போக இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த உயிர் இது என்ன நல்ல அணுக்களா நானுங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த உடம்புக்குள்ள போறப்போ வாய் வழியா போறோம் இல்லையா, அது சிதைகின்ற பொழுது பல்வேறு வகையான வேதிப்பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன. அது அணுச்சேர்க்கை நடக்குது. இப்போ அணுச்சேர்க்கை நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த அது எப்படி நடக்குதுன்னு கண்டுக்கிறாங்க. அது என்னன்னா 3 வகை. இப்ப நம்ம சாதாரணமா 5ஆம் கிளாஸ் பாடத்துல எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் படிக்கிறோமே இல்லையா? இதெல்லாம் மாறுது. எது மாறுது? இடம் மாறுது. போகிறப்போ ஒரு வேதிப்பொருள் உற்பத்தி ஆகுது. என்னது? எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் உற்பத்தி ஆகுது. கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த அணு சிதைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கீரை சாப்பிடுறோம். சாதாரண கீரை, ஒரு பசுந்தாள், ஒரு தலை சாப்பிடுறோம், ஒரு கீரை சாப்பிடுறோம், ஒரு பழம், சாதாரண தலை, அல்லது ஒரு முட்டைக்கோசு கீரை சாப்பிடுறோம், அல்லது முருங்கை கீரை சாப்பிடுறோம். சரியா? அது நொதித்தல் உள்ள இருக்கிற நொதி இருக்கு இல்லையா, நொதித்தல் மூலமாக அணுக்கள் சிதைக்கப்படுகிறது. அணுக்கள் சிதைக்கப்படுறப்போ பல்வேறு வகையான வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது. இப்ப சாதாரண இரும்புன்னு வச்சுக்கங்க. இரும்பு அப்படியே இரும்பு இருக்குது. அது அவ்வளவு சீக்கிரம் யாருனாலும் சிதைக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் இது இரும்புக்கு மேல ஒரு கீரை சாப்பிடுறீங்க. இப்ப இரும்பு நீங்க போட்டு ஜீரணமாக சொல்லுவாங்க. கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிக்கிறான்பா. என்னது? அவன் கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிப்பான். எப்படா ஜீரணமாகும் அப்படின்னு கேட்பாங்க. முட்டாள்தனமா கேட்பாங்க. ஏடா வேற ஏதாவது தின்னா நீ ஜீரணமாக, அவன் கடப்பாறை முழுங்கி இருக்கிறான், அது எப்படா ஜீரணமாகும்னு கேட்பாங்க. புரியுதா? இப்போ கடப்பாறை ஜீரணமாகாது, ரைட். ஏன்னா அதோட கடுமையான எதிர்ப்புடையது. கடுமையான கீரை அப்படி இல்லை. சாதாரண கீரை உள்ள போச்சுன்னா உள்ள உயிர் பொருள் இருக்குது. அதுல கெமிக்கல் ரியாக்ஷன், அது வேதிப்பொருள், அதுவும் அணுவால் ஆனது. ஆனா அது அணு பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கரைக்கும் தன்மை உடையது. என்னது? எல்லாத்தையும் கரைச்சி நொதிச்சு வேகடிச்சு சின்ன பின்னம் பண்ணி உடம்புட்டு வெளியே போகணும்ல, அது அந்த வேலை அந்த உயிர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்படியா? உயிருக்கு மட்டும் இல்ல, எல்லா பொருளுமே தன்மைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சிதைக்க ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் ஒன்னா உருவாக்க ஆரம்பிக்கும் அல்லது சிதைக்க ஆரம்பிக்கும். அதான் விஷயம். இதுதான் சிம்பிள். அப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க தங்கத்தை முழுங்கினீங்கன்னா அப்படியே ஜீரணமாக வெளியே வந்துடும். என்னது? தங்க ஒரு சின்ன குண்டுமணி எடுத்து, ஒரு சின்ன குண்டுமணி, தங்க குண்டுமணி முழுங்கி பாருங்க, அது ஜீரணமாக மடத்துல அப்படியே வந்துடும். ஒரு இரும்பு குண்டு இருக்கு இல்லையா, சின்ன பாலிஷ் குண்டு, பளபளன்னு சில்வர் இப்படி முழுங்கி பாருங்க, ஒண்ணுமே ஆகாம அப்படியே எந்த நொடியும் ஒண்ணுமே பண்ணாது, அப்படியே வெளியே வந்துடும். ஆனால் அதே கீரை சாப்பிட்டோம்னா மற்ற பொருள் சாப்பிட்டா நொதிச்சு ஜீரணமாயி நாற்றமா அது உருவமே மாறி வெளிவரும். என்னது? தங்கம் சாப்பிட்டா தங்கமா பேண்டறலாம். புரியுதா? வெள்ளி உருண்டை சாப்பிட்டா வெள்ளி உருண்டையாவே பேண்டறலாம். புரியுதா? அதெல்லாம் சிதையாது. ஏன்னா அவ்வளவு கடுமையான எதிர்ப்புடையது. கடுமையான இதுதான் விஞ்ஞானம். அப்படிதான் அணுக்கலானது. இப்ப நாம சாப்பிடுறது உணவு, அது உள்ள வந்து சாதாரண ரொம்ப பலகீனமானது. என்னது? எதிர்பார்ப்புல இல்லாதது. ஆனால் எதிர்பார்ப்புல இல்லாதது அது அமிலத்துல போட்டா கரைஞ்சிடும். பாருங்க, சில பொருள் வந்து அமிலத்துல போட்டா கரையும், சில பொருள் அமிலத்துல போட்டாலும் கரையாது. அழுக்கே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. அதெல்லாம் எதிர்க்கிற தன்மையுடையது. உதாரணத்துக்கு சோப்பு இருக்குன்னு வச்சுக்க. சாதாரண சோப்பு இருக்குது, ஒரு அழுக்காச்சின்னு வச்சுங்க, சும்மா தண்ணியில ஒட்டால போகாது. இந்த கிரீஸு, எண்ணெய், இந்த மாதிரி பிசுக்கலா இருந்ததுன்னா, இப்ப சாதாரண மண்ணுன்னா, சாதாரண செம்மண் பட்டுருச்சு அப்படின்னா இப்படி கை கழுவுனா போயிடும். ஆனால் கிரீஸ் எல்லாம் போட்டீங்கன்னா
தண்ணியில போட்டு போகவே போகாது. அந்த தண்ணி எதிர்த்துட்டே இருக்கு, வலுவலு புரிஞ்சுட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுமா, அதுக்கு ஒரு கெமிக்கலை போடுவானுங்க. அதுக்கு கெமிக்கல் போடுவாங்க. போட்டு சீவனு சீனாத்தா அது அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு போகுது. இல்லை பிசுக்கு எடுக்கிறதுபாங்க. அதான் பாத்திரத்துக்கு போட்டு ஆட்டாட்டு நாட்டுறீங்களா? அதுதான் சரி. இப்ப அனைத்தும் அணுக்களால் ஆனது அப்படின்னா அதான் விஞ்ஞானமே. இனிமேல் பாருங்க, அந்த அணுதான் நம்மளை ஆட்டிவிக்கிறது. அதுக்கு பேரு கடவுள்னு பேரு வச்சா. அதுக்கு பேரு கடவுள். அவ்வளவுதான். அணுதான் கடவுள். புரிஞ்சுதா? ஆதி அணுமா. தமிழ்ல சிவனை பார்த்து ஆதி அணுவானவனே. ஆதினா என்னங்க, தொடக்கத்தில் உற்பத்தியான அணுவே நீதாண்டா அப்படிங்கிற. அப்படி சிவபுராணத்துல பூரா அணுவை பத்தி தான் பேசுவான். அதனால அவையார் சொன்னாரு, அணுவை துளைக்க முடியும்னு ஒரு கருதுகோள் வச்சாரு. அணுவை துளைத்து அதுக்குள்ள 7 கடல் அளவுக்கு செய்திகள். என்னது, எல்லா கடலும் சொல்றாங்க. பூமியில இருக்கிற அத்தனை கடல், அந்த கடல், இந்த கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், எத்தனையோ கடல்கள் இருக்குது. மொத்தத்தை கடல் இருக்கு. கடல் எவ்வளவு பெருசு இருக்கு. அந்த கடல் அளவுக்கு செய்திகள். அந்த கடல் அளவுக்கு செய்திகளை உள்ள போட்டு திணிச்சிருக்குது. எதுக்குள்ள? ஒரு சின்ன அணுவுக்குள்ள. என்னது, சின்ன அணுவுக்குள்ள போட்டு திணிச்சிருக்குங்க. கற்பனை பண்ணி பாருங்க. இதைத்தான் என்ன பண்ணாங்க விஞ்ஞானிகள், அணுவை புழக்கும் பொழுது சூரியன் மாதிரி வெளிச்சம் வந்ததுங்கிறான். என்னது, சூரியன் மாதிரி. இப்போ பூமியினுடைய அளவு, பூமி இருக்கு இல்லையா, பூமி ஒரு உருண்டைன்னு வச்சுக்கோங்க, சூரியன் ஒரு உருண்டைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 கோடி உருண்டைய சூரியனுக்குள்ள போடலாம். என்னது, 1 கோடி உருண்டையும் சூரியனுக்குள்ள போடலாம். அப்படி சூரியன் எத்தச்சோட இருக்குன்னு பாருங்க. அப்ப ஆமாய்யா, இப்ப புரியுதா? அப்ப அப்ப இதைத்தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சின்ன அணு, கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவை புழக்கும் பொழுது சூரியன் அளவுக்கு வெளிச்சம் வந்ததுன்னு உங்களால நம்ப முடியுதா? நம்ப முடியலங்க. அதுதான் அணு மின்சாரம். அதுதான் சென்னையில இருக்கிற கல்பாக்கு அணு மின் நிலையம். அப்புறம் தூத்துக்குடி பக்கத்தால எங்க இன்னும் இருக்கிற என்னமோ என்னது இன்னொரு அணு மின்சாரம் இங்க இருக்கு இல்லையா, தூத்துக்குடி பக்கத்தால கூடங்குளம் அணு மின்சாரம். இதெல்லாம் அதுதான். இதெல்லாம் என்ன தெரியுமா, கண்ணுக்கு தெரியாத. நீங்க நினைக்கிறீங்க அதுதான் இது பாருங்க. இந்த நான் கண்டுபிடிச்சது அந்த அணு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது நியூக்ளியர். இது பலகீனமான அணுன்னு பேர். என்னது, வாயில வச்சு ஒன்னாக. இது பலகீனமான ரேடியேஷன், கதிர்வீச்சு எதுவும் இல்லாதது. இது விளையாடலாம், ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அந்த கதிர்வீச்சு ஆபத்தானது, ஆளை சாபிடிக்கிறது. அதுதான் உலகம் பூரா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதை வச்சுதான் எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த அணுதான் நம்ம பேச போறோம். சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நேர விஷயம், இது பொதுவான விஷயம். அப்ப நீங்க பாக்குற பொருள் அத்தனை அணுவால் ஆனது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அந்த அணுதான் நம்மை ஆட்டிவிக்கிறது. அந்த அணுதான் நம்மை ஆட்டிவிக்கிறது. இப்ப திருமூலர் என்ன சொல்றாரு, கீழே அபிவங்க உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து. என்னது, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க செல்வம்? 2 வேளை உணவு சாப்பிட்டீங்க? 2 வேளை உணவு சாப்பிட்டீங்க. மயக்கம் இருக்கப்பல இல்லையா? இல்லையா, இப்ப பசி இப்ப ஒரு கேவுரு தோசை சாப்பிட்டேன். 2 கேவுரு தோசை சாப்பிட்டேன். 2 தடவை காலையில ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டுருப்பீங்க, அப்புறம் 4 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்டுருப்பீங்க. அவ்வளவுதானே? காலையில ஒரு 5 மணிக்கு இந்த லெமன் டீ சாப்பிட்டேன். சரி. ஒரு 9 மணிக்கே 9:30 ஒரு கேவுரு தோசை சாப்பிட்டேன். சரி. அதுக்கப்புறம் சாரி, காலையில காய்கறி சுரக்காய் பொரியல் பண்ணாங்க, அது சாப்பிட்டேன். சரி. அப்புறம் ஒரு 2 மணிக்கா கேவுரு தோசை சாப்பிட்டேன். சரி. அப்புறம் இப்ப ஒரு 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு கேவுரு தோசை சாப்பிட்டேன். 3 தடவை சாப்பிட்டுருக்கீங்க. என்னது, 3 தடவை சாப்பிட்டேன். ஆமா, சராசரியே சாப்பிட்டுருக்கீங்க. 3 தடவை சாப்பிட்டுருக்கீங்க. 3 தடவை சாப்பிட்டுருக்கீங்க, அவ்வளவுதான். ஏதாவது வயிறு சுருங்கி இருக்குதா? 1/2 கிலோ 1/4 கிலோ எடை பார்த்தீங்களா? சுருங்கி இருக்கா? இல்ல, எடை பார்க்கல. சுருங்கின மாதிரி தெரியுதா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? மயக்கம் இருக்கு நடுக்கம் இது வரலையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆனா கொஞ்சம் தலைவரா இருக்க போல இருந்தது. அப்புறம் தண்ணி குடிச்சு அது அப்படி. ஆமா, அதாவது எப்பயுமே 6 மணிக்குள்ள முடிச்சிடணும். எத்தனை? 6 மணிக்கு மேல வாய் மூடிடணும். தண்ணீர் தான் மருந்தா இருந்தோம். அது மருந்தா இருக்கும். ஆபீஸ் விட்டு வரதுக்கே கொஞ்சம் 7 மணி ஆயிடுச்சு. அப்ப 2 வேளை சாப்பிட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். அது சரி, ரைட். நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா ஆபீஸ்ல முடிச்சுட்டு வந்துருங்க. புரியுதா? ஏதாவது ஒண்ணு வச்சு சாப்பிட்டு வந்துருங்க. ஆபீஸ்ல நேரமாச்சுன்னா ஆபீஸ்லயே ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு போட்டு வந்துருங்க. ஏதாவது ஒரு சைவ உணவு சாப்பிட்டு வந்துருங்க. பேசாம சைவ உணவு சாப்பிட்டு இல்லையா, 2 வாழைப்பழம் திரும்பிட்டு வந்துருங்க. என்னது, வாழைப்பழத்தை தொல்லியோட சாப்பிட்டு போட்டு வந்துருங்க.
வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம் தொண்டியோட சாப்பிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து சுத்தப்படுத்தணும். வாழைப்பழம் இப்ப சக்கரை நோயாளிகளை வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. அது ஒண்ணு அவசரத்துக்கு பண்ணி விடுறோம், அடுத்த நாள் காய்கறிக்கு போய் சரி பண்ணிடணும். அது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ம். அல்லது பொரிகடல் மாதிரி ஏதாவது வச்சுக்கணும். ஏதாவது பொரி இருக்கு இல்லையா, பொரி வெங்காயம் போட்டு வச்சுக்கணும். பொரி கடலை கொஞ்சம் மிச்சரு இதெல்லாம் ம். போட்டு, வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலை பொரி கடலை ம். போட்டு டப்பால வச்சுக்கணும். அதை மட்டும் பசி நிறுத்துறது எவ்வளவு நேரம், இவ்வளவு இருந்தா போதுமே பசி நிறுத்துறதுக்கு. கொஞ்சோண்டு இந்த இத்தனை ஒரு பிஸ்கட் தின்னவே பசி நின்று போயிருமே. பசி தின்னு போச்சுன்னா அதுல வாய் மூடிடும். பசி நின்று போச்சுன்னா வாயை மூடிடணும். என்னது, பசி பசி நின்று போச்சுன்னா வாயை மூடிடும். அப்புறம் அதுக்கு நோண்டுறீங்க. ம். நோண்டுனீங்கன்னா அப்புறம் நோவுதான் வரும். நோண்டுனீங்கன்னா சோதம். சும்மா இருக்கிறது சங்க ஊதிக்கத்தான் நாண்டிங்கிற மாதிரி. சும்மா இருக்கிறது எதுக்கு நோண்டுறீங்கன்னு கேக்குறேன். ம். சரிங்க. சும்மா இருக்கிற சங்க ஊதி ஏன்னா இது வந்து பகுத்தறிவை பயன்படுத்தணும். என்னது, இதுக்கு பிடெக்கும் தேவையில்லை, என்டெம்க்கும் தேவையில்லை, ஒரு அளவும் தேவையில்லை, தமிழ் கூட தேவையில்லை. பகுத்தறிவுங்கிறது இயற்கை கொடுத்தது. பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம தான் கேள்வி கேட்கணும். மனதை கேள்வி, மனம் தான் இயற்கை கொடுத்தது, மனம் தான் அறிவை கொடுத்தது, மனம் தான் பகுத்தறிவு கொடுத்தது, அஞ்சறிவு கொடுத்தது மனம் தான். எல்லாம் இயற்கை தான். இப்ப இயற்கை தான் பேசணும், இயற்கை தான் கேள்வி கேட்கணும். இயற்கையை கேள்வி கேட்காம வாய் ருசி கேட்கணும், பசியை கேட்கணும். எதுக்கடா பசிக்கணும்னு கேட்கணும். அப்படி கேட்டா தான் அது கரெக்ட். பசி வந்தால் முதல்ல நீங்க சாப்பிடுற முதல் உணவு தண்ணீர் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னது, பசிங்கிறது பல கோடி ஆண்டா இருக்கிற ஏமாத்து வேலை. என்னது, பசிக்கு இட்லி சாப்பிடு, பசிக்கு தோசை சாப்பிடு, பசிக்கு புரோட்டா சாப்பிடு, பசிக்கு சாராயம் குடின்னு எந்த விதியும் கிடையாது. என்னது, பசிக்கு எதை தின்னா நின்று போயிரு. பசிக்கு அது எது சைடு எஃபெக்ட் இருக்குன்னு பாக்கணும். எதை தின்னாலும் பசி நின்று போயிடும், மறுபடியும் தீங்கு விளைவிக்காது. அது தீங்கு விளைவுதான் பார்க்கணும். சைடு எஃபெக்ட் என்ன, எல்லா உணவு பொருளுமே உலகத்துல எல்லா தண்ணீரும் தூய காற்றை தவிர அனைத்தும் குற்றமுடையது. என்னது, அதான் அற்றால் அளவறிந்து அது தூய்க்கும் நெடுக்குமாறு. அது வந்து மறுபடியும் அது வந்து ஒண்ணு துன்பத்தை தரக்கூடாது. அதே அந்த நிலையை விட்டுட்டு எப்படி பரவாயில்ல, இது போக போக நீ சரி பண்ணிக்கலாம். ஒன்னும் பெருசாலும் ஒண்ணு பாதிக்காது. பெருசாலாம் ஒண்ணும் பாதிக்காது. இப்பதானே முதல் நாள் 2 நாள் வந்திருக்கிறீங்க. நீ தானே போக போகத்தானே குத்து உழுகும். புரியுதா? அது வரை கொஞ்சம் நாளா சாப்பிட்டு அற்றால் அளவறிந்து உண்க அப்படின்னா அது வந்து சாப்பிட்டா அற்று போறது தண்ணி தான். அப்ப தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்றாங்க. அது தூய்க்கும் நெடுக்குமாறு. அற்றால் அளவறிந்து உண்க அளவு கிடையாது. அற்றால் அளவறிந்துன்னா வந்து அற்று போகக்கூடியது எது, நீர் தான். ஏன்னா பொருள் சொல்றது கரெக்ட். அவர் சரியா சொல்லிட்டாரு. நீங்க ஒரு பொருள் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல எது செலுத்தாத உணவாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க தண்ணீரை விட்டுருங்க. தண்ணீரை தவிர எதை சாப்பிட்டாலும் அதுல இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் வந்து ரத்தத்தை பாய்ச்சனா மாத்தும். இப்ப பாய்ச்சனா மாத்துச்சுன்னா நீங்க பாய்ச்சனா மாத்துச்சுன்னா அதான் நோய். பாய்ச்சனா மாத்துச்சுன்னா அந்த பாய்ச்சனை எடுப்பதுதான் நீர். சரி, பரவாயில்ல. இப்ப அது மாதிரி என்ன தேவைப்படுதுன்னா, எப்பவுமே பொரிகடலை செஞ்சு வச்சுக்கணும். பொரி 50 கிராம் பொரி, 50 கிராம் மிச்சரு, 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் அவுளு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லேசான எண்ணெய் போட்டு கலக்கி விட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்புகள் போட்டு டப்பால வச்சுக்கணும். ஏதாவது பசி தாங்க முடியும்னா எந்த அளவுக்கு கூட சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பேசாம வந்துடும். தண்ணி குடிச்சிட்டு என்ன ஹை புரோட்டீன் கொடுத்துருக்குறேன். ஹை புரோட்டீன். பழனிகள் கொஞ்சம் சத்தத்தை குறைங்க. சத்தத்தை குறைங்க. ரெக்கார்டா? சரிங்க. அப்ப பசி நிறுத்துறதா உங்களுக்கு உங்க கொள்கையா இருக்கணும். எதை நிறுத்துறதா கொள்கையா இருக்கணும்? அது சிறந்த உணவு மலம் விலக்கி வேற. அது பொரி வந்து மலத்தை இழக்கும், அவள் வந்து மலத்தை இழக்கும், வேர்க்கல்ல வந்து அவளை இழக்கும். ரெண்டு வேர்க்கலும் பசி நல்லா தாக்கு பிடிக்கும். பசியை தள்ளி போடும். அப்ப பசியை தள்ளி போடும்போது அதுவே சாதகமா பயன்படுத்த நீர். அப்ப நீங்க உதாரணத்துக்கு 5 மணிக்கு நல்ல பொரிகள் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு கும்முன்னு ஆயிடுச்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீர் பேச்சு செஞ்சு அந்த உள்ள இருக்கிற பொரி சாப்பிட்டதோட விஷத்தை எல்லாம் இந்த 6 மணி நேரத்துல வெளியெடுத்தாகும். 6 மணி நேரத்துல அது சிறுநீர்ல கொண்டு போயிடணும். அந்த ரத்தத்துல கலக்கும். ரத்தத்துல கறந்தாலும் தப்பு கிடையாது, ஒன்றும் உயிரெல்லாம் ஒன்றும் போகாது. உடனே சாவறதுக்கு 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம கிளீன் பண்ணிடலாம். அப்ப இந்த தண்ணீரை மருந்தா இருந்து அந்த 6 மணி நேரத்துல போட்டோம்னா அது சரியா போயிடும். பசி எடுக்காது, ஒன்றும் பார்க்க மயக்கம் வராது. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்றோம், அதே மாதிரி நம்ம கீரை சாப்பிட்டு அல்லது காய்கறி சாப்பிட்டு நீ சொல்ற மாதிரி கோதுமை தோசையோ அல்லது ராகி தோசையோ, வெங்காயம் நிறைய போட்ட கோதுமை தோசை,
அல்லது வெங்காயம் நிறைய போட்ட ராகி தோசை, அது உங்க விருப்பம். அதெல்லாம் அது வெங்காயம் நிறைய போட்டு காய் தோசை சாப்பிட்டு அது ஒன்றும் பண்ணாது. முருங்கைக்கீரை நிறைய போட்டு தோசை ராகி தோசை அது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீங்க நார் சத்தும் கொடுத்துட்றீங்க, தண்ணி சத்து உங்களுக்கு தண்ணி சத்தே கிடையாது. இப்ப தண்ணி சத்து உள்ள போக 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 எல்லா விஷயமும் சிறுநீர நாற்றத்தோட வெளியே போகும். முதல் நாளே இப்ப நாளைக்கு என்ன பண்ணுங்க, நீர்பயிற்சி பண்ணி பாருங்க. பண்ணிட்டு காலை எந்திரிச்சு வழக்கம் போல எந்திரிங்க, நேரத்துல எந்திரிங்க. ஒரு அச்சு வெள்ளம், நல்லா பெரிய அச்சு வெள்ளத்தை எடுத்து நான் கடிச்சு சாப்பிடுங்க. அல்லது தேன் கலந்து தேன் எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட்டுட்டு 5 மணி நேரம் ஓய்விடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க வழக்கம் போல ஒரு உணவு சாப்பிட்டுட்டு போங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு 5 மணி நேரத்துக்கு நீர்பயிற்சி பண்ணுங்க. பசி வரும்பொழுது ஏதாவது சாப்பிட்டுங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சோன்னு ஏதாவது கீரை மட்டும் சாப்பிட்டு பேசாம படுத்துங்க. இல்லையா பசி இல்லையா பேசாம விட்டுருங்க. மலச்சிக்கல் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கான வேற ஏற்படலாம் இருக்குது. மலச்சிக்கல் இந்த குறைந்த உணவு தான் மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்றதுதான் புத்திசாலித்தனம். அடுத்த ஒவ்வொரு படிப்படியா உடம்பை எப்படி சொல்லி தருவோம். ஒரே நாள சொல்லால் புரியாது, அது தேவையும் இல்லை. இப்ப நீங்க 1ஆம் கிளாஸ் மாணவன், உங்களுக்கு பிஹெச்டி பத்தி பேச முடியாது. 1ஆம் கிளாஸ்ல என்ன செலுத்தணும் அதான் சொல்லி தரணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். சரி சரி, அப்படியே கீழே வாமா. கீழே வாங்க. கடந்த சில பக்கங்களில் திருக்குறள்பாக்கள் 942, 261, 266, 269, 270, 263, 941 ஆகியவற்றுக்கு விளக்கம் கொடுத்து இருக்கிறேன். மேற்கொண்டு சிலவற்றிற்கு விளக்கம் கொடுக்கிறேன். இதுதான் முக்கியமானது. அதாவது மருந்து எப்படி மனிதனை கொலை செய்கிறது அப்படிங்கிறது திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாரு. மருந்து எப்படி கொலை செய்கிறது அப்படின்னு இப்ப நீங்க மருந்து தான் ஆளை சாகடிக்குது. மருந்தை கொடுத்தது எல்லா குழந்தையும் சாகடிக்கிறாங்க. செக் பண்றதுக்கும் ஆம்பளை தான். இன்னைக்கெல்லாம் விலங்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம். விலங்கு ஆராய்ச்சி பண்றது முதல்ல தப்பு. விலங்கு வேற, மனிதன் வேற. அதுல இருந்து மாறி பல கோடி ஆண்டாச்சு. இன்னும் எலி மாறித்தான். எலி நல்லா இருக்குது, எலி சாகுது, எலி பெருக்குதுன்னு சொல்றது அடிப்படை தப்பு. அதுக்கு பகுத்தறிவு கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது. அது ஒரு கொறித்து உண்ணி. அது விலங்கை சேர்ந்தது. வாய் ருசி அடிப்படையா கொண்டது. என்னது? விலங்குகள் வாய் ருசி அடிப்படையா கொண்டது. நீங்க ஒண்ணு இல்ல, விலங்குக்கு வாய் ருசி அடிப்படையா கொண்டா 2-3 விலங்கு சொல்ற பாருங்க. நாய்க்கு வெள்ளம் போடுங்க நல்லா திங்கும், மாட்டுக்கு வெள்ளம் கொடுங்க நல்லா திங்கும், யானைக்கு கரும்பு கொடுங்க நல்லா திங்கும். சாப்பிடுதா இல்லையா? ஏன்னா அது வாய் ருசிக்கு அடிமையானது. என்னது? அந்த வகை. அது பாலூட்டி சேர்ந்த, நான் சொல்ற பாலூட்டிகள். நாய் பாலூட்டும், அப்புறம் யானை பாலூட்டும், மான் பாலூட்டும், மாடு, இதெல்லாம் பாலூட்டி வகை சார்ந்தது. நாமளும் பாலூட்டி வகை சார்ந்தவங்க தான். என்னது? பாலூட்டி வகை சேர்ந்த. அப்ப பாலூட்டி வகையின் வந்துட்டாவே வாய் ருசி வந்துடும். என்னது? பறவைகளுக்கு வாய் ருசி கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. அதுக்கெல்லாம் அது கிடையாது. நமக்கு பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் இந்த பாலூட்டில இருந்து இதை மாறுறாது. வாலில்லா குரங்குல இருந்து மாறுறோம். இது வாலில்லா குரங்கு. இது அப்ப எத்தனை ஆண்டாச்சு? இதுக்கு 450 கோடி ஆண்டு ஆயிருக்கு. எத்தனை ஆண்டு? 450 கோடி. இப்பதான் மனுஷன் வந்திருக்கிறான். அப்ப பூமி 450 கோடி ஆச்சு. சயின்டிபிக்கலா பூமி சூரியன்ல இருந்து பிச்சு வந்திருக்குதுங்கிறான். அது அப்ப சொல்றானுங்க. அது சூடாகி ஆறுவதற்கே ஒரு 100-200 கோடி ஆண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 200 கோடி ஆண்டு சும்மாவே கடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இல்ல, அப்படியே கற்பனையே சொல்றாங்க. அங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு, அப்புறம் குளிர்ச்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க. இல்ல, தண்ணி எங்கிருந்தோ இன்ன வரைக்கும் இந்த பூமிக்கு எப்படி தண்ணி வந்ததுங்கிறது தெளிவான விளக்கம் எவனாலையும் கொடுக்க முடியல. பூமிக்கு இந்த கடல் எங்கிருந்துரா வந்ததுன்னு விளக்கம் இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியல. என்னது? எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியாதுங்க. அது எங்க இருந்து விண்வெளியில இருந்து ஒட்டிடுது. விண்வெளி அப்படிதான் வந்திருக்கணும். விண்வெளியில இருந்து ஒரு மிகப்பெரிய தண்ணி கோலம் உள்ள பூந்து பூமியில ஒட்டிடுச்சு. அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பொருள் குளிர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பு பந்து, இரும்பு உருண்டையை சூடு பண்றீங்கன்னு வச்சுக்க, நல்லா சூடாகும். அப்புறம் ஆற வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, லேசா மேல பார்த்தீங்க உங்களுக்கு தெரியாம ஒரு ஈரப்பதம் மேல ஒட்டிடுது. ஏன்னா காத்துல பூரா ஈரப்பதம் இருக்குது. காத்துல பூரா ஈரப்பதம் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்க ஃப்ரிட்ஜ் ஏசி ஓடும்போது பாத்தீங்கன்னா அதை சுத்தி ஈரம் பிடிச்சிக்கும். அப்படியே பனிக்கட்டி மாதிரி பிடிச்சிருக்கு. பாத்துருக்கீங்களா? தண்ணி சொட்டு. நீங்க ஐஸ் போய் பாருங்க, ஃப்ரிட்ஜ் திறந்து பாருங்க, பனிக்கட்டி. நீங்க தண்ணியே ஊத்த மாட்டீங்க, உள்ள பனிக்கட்டி இருக்குதா இல்லையா? ஆமாய்யா. அந்த பனிக்கட்டி எங்க இருந்து தெரியுமா? காத்துல இருக்கிற ஈரப்பதம். காத்துல ஈரப்பதம் இல்ல நம்ம செத்து போயிருவோம். புரியுதா உங்களுக்கு? காத்துல ஈரப்பதம் இல்லையா மனுஷன் கோவிந்தா தான். அதனாலதான் எப்பவும் வயிற்றுல ஈரப்பதம் இருக்கான்னு பாத்துக்க. அதனால பாலைவனத்துல நடந்து போகும்போது சுருண்டு விழுந்து செத்து போயிருவானுங்க. சுருண்டு விழுந்து
செத்து போயிருவாங்க. இப்ப பாருங்க, பிரான்ஸ்ல இப்ப வளர்ந்ததுக்கு ஒரு 10 நாள் ஐரோப்பா நாடுகள் பூரா சம்பந்தம் இல்லாம, அதாவது இந்தியாவுல எப்படி அதாவது ராஜஸ்தான் பாலைவனத்துல எந்த மாதிரி வெயில் அடிக்குதோ அந்த மாதிரி அங்க வெயில் அடிக்குது. அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் வெயில் அடிக்குது? நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கு லேசா வெயில் அடிச்சதுன்னா 4 மணிக்கு அப்படியே குறைஞ்சிரும். சரியா? அப்ப மீறி போனா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம். அவங்களுக்கு 18 மணி நேரம் சூரியன் அடிக்குது. எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம். செத்தானுங்க அவனுங்க. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி பூமியினுடைய பகுதியில் அப்படி உட்கார்ந்து இருக்கானுங்க. அவனுக்கு சூரியன் மறையறதே ராத்திரி 12 மணிக்கு தான் மறையும். என்னது? அப்ப எத்தனை மணி நேரம் சூரியத்தை வறுத்து எடுத்துற மாதிரி செத்தானுங்க அவனுக்கு எத்தனை பேருமே. நம்மளது பாருங்க அருமையா. எது நம்மளால இதே தாங்க முடியல. அவனுக்கு வந்து வெள்ளத்தோடு பனிக்காரங்க எதிர்பார்க்கல இல்லாத ஒரு முண்டங்க, முழு முண்டங்க, எதிர்பார்க்கல இல்லாத முண்டங்கள் தான். ஐயோ, ஆனா எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் செத்து போயிட்டானுங்க. ஜெர்மன்ல ஒரு 7 to 9,000 அப்படி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப உற்றவன் தீர்ப்பான் மருந்து உலை கேள்வான் என்று அப்பால் நாள் குற்றிய மருந்து. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி படிக்கணும். அப்ப 4 வகை யமன்கிறாரு. எந்த யமன்னா உற்றவனா நோய் வந்தவன். யார் யார் நோய் வந்திருக்கீங்க அவங்கள யமன் இருக்கும். யார் யார் நோய் வந்ததுன்னு சொல்றீங்களா அவங்கள யாரு? சரி, மருந்து யமனாச்சா. தீர்ப்பான்னா யாரு தெரியுமா? தீர்ப்பான்னா மருத்துவன் அர்த்தம். தீர்ப்பான்னா மருத்துவன். ஒன்று ரெண்டாச்சா. அடுத்தது மருந்துன்னு சொல்றாரு. மருத்துவன் என்ன கொடுப்பான்? மருந்து கொடுப்பான் இல்லையா? அந்த மருந்து வந்து ஒண்ணு. அப்ப 3ஆச்சா. இன்னொன்னு யாரு தெரியுமா? மருந்திலே திங்கிறவன். என்னது? அதாவது எத்தனை வருஷம், அதாவது ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பழமொழி சொல்லுவாங்க, விருந்து மருந்து 3 வேலைன்னு சொல்லுவாங்க. விருந்தா இருந்தாலும் அது 3 தடவை தான் சாப்பிடணும். மருந்தா இருந்தாலும் 3 வேலை சாப்பிடணும். அதோட முடிச்சுக்கணும். இவன் வருஷம் பூரா மருந்து சாப்பிட்டு இருந்தான்னா அவன் அது என்ன அர்த்தம்னு கேக்குறேன். என்னது? வருஷம் பூரா இல்லையா, வாழ்க்கை பூரா மருந்துதான். சரி, அது என்ன அர்த்தம் கேக்குறா. நம்ம பழமொழி வந்து விருந்து மருந்து 3 தடவைங்கிறா. நீ 300 நாள் இல்ல 3000 சாகிற வரைக்கும் திங்கினா அந்த மருத்துவ முட்டா. அப்ப அது ஒன்னா நீ முட்டாளா இருக்கணும், அல்ல மருந்து கொடுக்கறவங்க முட்டாளா இருக்கணும். என்னது? எல்லாம் முட்டாள். அப்ப நீங்க முட்டாள்கிட்ட போய் வைத்தீங்கட்ட எப்படி? இப்ப நான் வந்து அந்த மருத்துவம் கிடையாது. ஏன்னா இனியன்றது மருந்தே கிடையாது. இனியன்ட்ட வந்து மருந்து மாத்திரையே கிடையாது. அப்ப நான் யமன் இல்ல. நான் வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா மருந்து கொடுக்கறவன் யமன்னு சொல்றாரு. மருந்து கொடுக்கறவன். ஏன்னா மருந்தை தின்னுதான் பக்க விளைவாம். மருந்தை தின்று பக்க விளைவு அதிகமாகி நோய் அதிகமாகி இறந்து போறாங்கதான் உலகம் சொல்லுது. புரியுதா? அதனாலதான் சாப்பிடுறீங்க. உண்மைதான் ஐயா. அப்ப பாருங்க, அப்ப நீங்க நோயாளியா இருந்தாவே என்ன அர்த்தம்? நீங்க யமன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க மருத்துவம் போனாவே அவன் யமன், அவனு ஒரு 2வது யமன் அர்த்தம். மருந்து கொடுத்தாவே 3வது யமன் அர்த்தம். மருந்தையே தின்ன சொல்றான் பாருங்க, அது 4வது யமன் அர்த்தம். இதெல்லாம் இந்த மருத்துவர்ல பண்றானுங்க. இதெல்லாம் முதல் நீங்க தான் குற்றவாளி. முதல் நாங்க தான் குற்றவாளி. 2வது மருத்துவன் குற்றவாளி. 3வது மருந்து கொடுக்கறான் பாரு, அது ஒரு குற்றம். 4வது மருந்திலே சாகுபடி திக்க சொல்றான் பாருங்க. இது அப்ப இந்த 3 யார் செய்யறாங்கன்னா இந்த மருத்துவருக்கு செஞ்சிடறாங்க. என்னது? முதல் நீங்க தான். முதல் நீங்க நோயாளி. நானே வச்சுக்கிறேன் நோயாளி. நான் வந்து முதல் ஆளு. 2, 3, 4 யார் செய்யறாங்கன்னா மருத்துவரே செய்யறான். என்னது? பயங்கரமான குற்றவாளி யாரு? மருத்துவர்கள். இப்ப புரியுதா? 3 குற்றத்தை அவன் பண்றான். 3 நீங்க ஒரு குற்றத்தான் பண்ணிருக்கிறீங்க. அவன் எத்தனை குற்றம் பண்றான்? 3. அப்ப புரியுதா? இதான் வள்ளுவர் எப்ப சொல்றாரு? அவன்தான் கூற்றுவன். ஏமா வர்றான்னு அர்த்தம். அவன் தான் கூற்றுவன். உங்களோட சாவடிக்கிறது அவன் தாங்கிறான். அதைத்தான் நான் தெளிவா சொல்றேன். மருத்துவன் தப்போ நீ சாகடிக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிறவி நோயான துன்பத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகணும். நீங்க ஜீரண நீரை நிறுத்தி அரைங்குறைமா நிறுத்துங்க. இந்த காய் சாப்பிட்டாலும் காய் சாப்பிட்டா நோயே வராது. என்னது? காய்க்கு நோய்க்கு காய் சாப்பிட்டா அது சுத்தம் பண்றதுதான். அது என்னன்னு நீங்க துணி துவைக்கிற மாதிரி காய் சாப்பிட்டா குடல் சுத்தமாயிரு. அதனால உங்களுக்கு சாவே நீங்க ஒருவேளை காய் மட்டும் சாப்பிட்டு 2000 ஆண்டு உயிர் வாழலாம். போதுமா? இதுக்கு மேல என்ன சொல்லட்டும்? ஒருவேளை காய் மட்டும் சாப்பிட்டு எத்தனை ஆண்டு வாழலாம்? 2000 ஆண்டு உயிர் வாழலாம்.
ஏன்னா நீங்க சாப்பிட உங்களுக்கு 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 ஆட்டம் அணுதான் சக்தியை கொடுக்குது, நைட்ரஜன் தான் சக்தியை கொடுக்குது. நைட்ரஜன் இருந்து நியூட்ரானை எடுத்துக்கொள்கிறது. இந்த உடம்பு உங்களை கேட்காம உறிஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்களை கேட்டுதான் சுவாசம் நடக்குதான்னு கேக்குறேன். என்னது? இல்லையா அது ஆட்டோமேட்டிக் அப்புறம் என்ன நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேக்குறேன். நீங்க ஏன் கவலைப்பட நீங்க ஒண்ணும் வேண்டாம். குடலை மட்டும் சுத்தம் பண்ணிக்க. குடல் சுத்தம் பண்ற ஒரே அதிகாரம் தண்ணீரும் கீரையும் தான். என்னது? தண்ணீரும் பாருங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, சிறுநீர் வந்து நாற்றமா போயிருக்குது அவங்களுக்கு. இவ்வளவுதான் கடுமையான மெடிசின் வடையாடு போயிருக்குது அவங்களுக்கு. யாருக்கு? கலை நிலாவுக்கு. கீதாவும் கலை நிலா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் இந்த மாத்திரை மருந்து சாப்பிடுறவங்க இதெல்லாம் என்ன ஓல்டு மெடிசன். அதான் சொல்றாரு பாருங்க, ஓல்டு மெடிசன். ஓல்டு மெடிசன் படுபயங்கரம். ஓல்டு மெடிசன் தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். அது என்ன தெரியுமா? கீதா அவங்க மாத்திரை மருந்து நிறுத்தி எவ்வளவு நாளுங்க ஆகுது? வருஷம் அதுப்பா. அந்த சிக்கன் குனியா வந்து பாருங்க ஐயா, அப்ப சாப்பிட்டேன் ஐயா. அதுக்கப்புறம் நான் மருந்து மாத்திரை எடுக்கிறது கிடையாது. அது இப்ப வருது பாருங்க. அது இப்ப வருது பாருங்க, இப்ப வருது. அதான் சொல்றேன் பாருங்க, சிறுசு 2 வயசுல 3 வயசுல போட்ட ஊசியில இருந்து அம்மாட்ட குடிச்ச பால் இருந்து வெளியெடுத்தாகணும். என்னது? அம்மாட்ட குடிச்ச பால் வரைக்கும் வெளியே எடுத்தாகணும். அதுதான் இங்க அந்த பயிற்சி தான் இனியன் கொடுக்கிறாரு. அந்த பயிற்சி தான் வள்ளுவர் சொல்றாரு. அந்த பயிற்சி தான் திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த பயிற்சி தான் டாக்டர் அர்னால்டு சொல்றாரு. அப்ப அந்நிய பொருள் அத்தனை வெளியெடுத்தாகணும். இல்லைன்னா அது கொன்னே போடும். அப்பதான் நீங்க யோகா, அப்பதான் நீ சமாதிக்கு போக முடியும், இயற்கை சமாதிக்கு போக முடியும். நல்ல வேலை எல்லாரும் அந்த பொருளும் நம்ம உடம்புக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வந்து அந்நிய பொருள். ஏங்கய்யா? அந்நிய பொருள், அந்நிய பொருள். அதனாலதான் காலையில வெளிக்கு வருது, அதனாலதான் மூத்திரம் வருது, அதனாலதான் வாயில படியுது. புரியுதா? மூத்திரம் ஏன் வருதுன்னா அந்நிய பொருள். வெளிக்கு ஏன் வருதுன்னா அந்நிய பொருள். ஏன் வாயில நாட்டம் படியுதுன்னா அந்நிய பொருள். ஏன் கொழுப்பா மாடுதுன்னா அந்நிய பொருள். ஏன் நோய் வருதுன்னா அந்நிய பொருள். என்னது? அந்நிய பொருள். அந்நிய பொருள். அண்டை நாட்டுக்கார வந்து சண்டை போட தானே வர்றான். சண்டை போட்டு அந்நிய பொருளா நம்ம உடம்பு உள்ள வச்சுக்க மாட்டேங்குது, வெளியே அனுப்பிச்சு விட்டுருது. இப்ப புரிஞ்சுக்கங்க. அப்போ அந்நிய பொருள் என்ன தெரியுமா? சமைத்த உணவு, சமைக்காத உணவு எல்லாமே அந்நிய பொருள் தான். ஆனா இந்த உடம்பு வந்து அதுல இயங்கல. எதுல இயங்குது? நைட்ரஜன் புரோட்டீனா மாத்தி இயங்குது. காத்துல இருக்கிற நைட்ரஜனை எடுத்து வாழுது. என்ன உடம்பே வந்து காற்றால் இயங்குற கருவிதான். என்னது? காற்றால் இந்த கருவிக்கு உராய்வை குறைப்பதற்கு உள்ள பல்வேறு கருவி இருக்கு இல்லையா? அந்த கருவிகள் உராய்வு ஒன்றொன்று உராய்ந்து சூடு வராம இருக்கிறதுக்காக என்ன பண்றான், கொஞ்சம் எண்ணெய் போட சொல்றான். தண்ணியை போட்டு அந்த தண்ணி மருந்து மாதிரி போடணும், லிட்டர் கணக்கா போடக்கூடாது. என்னது? மருந்து மாதிரி போடணும். ஆயில், அதாவது பெட்ரோல் என்பது வேற, வண்டிக்கு கிரீஸ் சேர்க்கறது என்பது வேற. வண்டிக்கு கிரீஸ் சக்கரத்தை தூணு ஒரு சொட்டு வைப்பாங்க, அப்புறம் ஒரு டிராப் போடுவாங்க. அது வலுவழுப்புக்காக. என்னது? வலுவழுப்புக்காக. உங்களுக்கு பெட்ரோலே வந்து காத்துல இருக்க நைட்ரஜன் தான் பெட்ரோல். எது? காத்துல இருக்க நைட்ரஜன் தான் பெட்ரோல். இன்னொருக்கா சொல்லுங்க. காற்றுல பெட்ரோல். அப்புறம் தண்ணி எதுக்கு? தண்ணி மருந்து மாதிரி எதுக்கு குடிக்கிறீங்க? அது உள்ள ஒன்னோட ஒண்ணு உராய்வு குறைக்கிறதுக்காக தண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். இது தப்புன்னு புடிச்சுக்குங்க. இது ரப்பும் பகல சிந்திச்சுட்டே இருங்க. ரப்பும் பகல அதையே கும்பிடுங்க. இந்த மந்திரத்தை கும்பிட்டுட்டே இருக்கு. இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி ஓம் நக, ஓம் தம, ஓம் தரம், சத்தம், வீரம், பரோகி, தேவசிந்திங்க அப்படி சொல்றாம பாரு. அந்த மாதிரி காற்றுல இருக்கிற நைட்ரஜன் தான் சாப்பாடு, தண்ணி தான் எண்ணெய், சாப்பாடு நைட்ரஜன், தண்ணி தான் எண்ணெய், சாப்பாடு, காத்துல இருக்கிற நைட்ரஜன், தண்ணி தான் எண்ணெய், அப்படி சொல்லிட்டே இருக்க. அப்படியே அதுவாகவே நீ மாறிடுவீங்க. அதுவாகவே பசிதாகத்தை கட்டுப்படுத்தல். கட்டுப்படுத்தினா அவ்வளவுதான். நீங்க தான் இந்திரன், நீங்க தான் சந்திரன். போதும். நீங்க தான் இந்திரன், நீங்க தான் சந்திரன், நீங்க தான் தேவமாதா, நீங்க தான் எல்லாமே. நீங்க எல்லா ஆற்றலும் தானா உள்ள வந்துடும். எல்லா ஆற்றலும் அது மட்டும் இல்ல, நல்லா செஞ்சு பாருங்க. அப்புறம்தான் மறைந்திருந்த பல கலைகள்லாம் வெளியே வரும். மறைந்திருக்கிற பல கலைகள் எல்லாம் வெளியே வரும். என்னது? நமக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்களை பார்க்காம நோய் குணமாக்கறல, அது ஒரு கலை தான். அது என்னது? யாருமே பார்க்க போற சவுந்தர கலைஞெல்லாம் பார்க்கவே இல்லை. நோய் இப்படித்தான் குணமாகும்னு சொல்றேன் பாருங்க. அப்படித்தான் குணமாச்சு. போ, குணமாகுது. செய். அப்படித்தான் நம்மளது. அப்ப சொல்லி முடிச்சுக்கிற, நாளைக்கு பேசலாம். சரியா? மேற்கண்ட குறளில் கூற்று என்ற சொல்லுக்கு கூறு என்று தவறாக எழுதிவிட்டார் திரு பரிமளகர். அவர் சொந்த அர்த்தத்தை எழுதிட்டு போயிட்டார். என்னது? செஞ்சு பார்க்காம
அதாவது செஞ்சு பார்க்காமையே எழுதுறது. இந்த மாதிரி பல இடத்துல பல குறளுக்கு ஆழ்ந்த சிந்தனை இல்லாம சொந்த கருத்து எழுதியிருக்காங்க. அடிப்படையே தப்பு. அடிப்படை உள்ளபடி உணர்றதுக்கு வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார். அவர் சொல்றாரு இந்த மாதிரி பல இடத்துல நல்ல வேலை யாரும் திருக்குறளை திருத்தவில்லை, ஒரே தப்பா எழுதிட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி சரி பண்ணிக்கலாம். ஆனால் மூலத்தை யாரும் திருத்தவில்லை. ஏன்னா திருவள்ளுவர் யாரும் திருத்த முடியாத அளவுக்கு இலக்கண செறிவோடு படைத்திருக்கிறதுனால எவனாலையும் கை வைக்க முடியல. என்னது யாராலையும் கை வைக்க முடியல, இல்லைன்னா இந்நேரம் திருடி இருப்பானுங்க. அதனால அப்படியே ஒழுங்குபடுத்திட்டு போயிட்டானுங்க. நல்ல வேலையாக திருக்குறள் என்ன அவர் 7 சீர்ல ஒரு 10 சீரு 15 சீரு 8 வரி 10 வரி 12 வரி போட்டுதான் பரவாயில்ல. இவர் ஒரே 2 வரி தான். உலகத்துல முதல் தமிழ் இலக்கண வரலாற்றிலேயே 2 வரியில் எழுதி சுருக்கமா சொன்ன ஒரே மகான் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் தான். அது புதிய வரலாறே படைச்சாரு தமிழ் இலக்கண இலக்கியத்துல. தமிழ் இந்த உலகத்துல முதல் திருவள்ளுவர் தான் 2 அடிகளில் இலக்கணத்தை கொண்டு வந்தவர். 2 அடிகளில் உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற விண்வெளி எங்கு இருக்கிற அண்டங்களுக்கு அப்பால் இருக்கிற அத்தனை செய்திகளையும் சுருக்கி சொன்னவர் திருவள்ளுவர் தான். இந்த 2 அடியில அவர் தான் புதுசா படைக்கிறாரு. புதுசா அந்த கவிதையை அவர் தான் படைக்கிறார். அந்த அப்ப எப்பேற்பட்ட பேருங்கிறார் இருப்பாரு. ஆனா எளிய வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறார். அதான் நல்லா தெரியுது. எளிய வாழ்க்கை, மிக 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 நம்ப முடியாத எளிய வாழ்க்கை. என்னது ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அப்பதான் இந்த அப்ப தனிமையில் இருந்திருக்காரு. அப்பதான் எல்லா ஆற்றிலும் அவர்கிட்ட இருந்து பேச ஆரம்பிக்கும். எல்லா ஆற்றிலும் பேச ஆரம்பிச்சு. இப்ப நான் எப்படிங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் பாருங்க. என் பொண்ணு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். பொண்ணு நானும் வீடியோ பேசி நான் அனுப்பிச்சிருக்கேன். பாத்தீங்களா? பாருங்க 27 நிமிஷம் பேசியிருக்கேன். என்ன சொல்றேன்னு கவனிச்சு பாருங்க. இது இங்கிலாந்து யாரு செஞ்சு வச்சிருக்காங்க, போறப்ப இங்கிலாந்து எடுத்துட்டு போறாங்க. இது ஐயா சின்ன பொண்ணா பெரிய பொண்ணாங்க? 2வது பொண்ணு. இயல்னா இயற்பியல் அர்த்தம். இயல்னா இயற்பியல், இயங்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். இது மாதிரி இயங்கிட்டே இருக்குது. எனக்கு 100 நாள் இயங்க வேண்டும். அதாவது இப்ப இருக்கிற கெமிக்கல், இப்ப இருக்கிற வேதியியல் பண்பு அத்தனை பொய். இது இயற்பியல் பண்பு. வேதியியல இயங்குறது இல்ல, இயற்பியல் இயங்குது. இயற்பியலுக்கு முடிவே கிடையாது. தற்காலிகமாக நான் பேட்டரியை பயன்படுத்துறேன். எதிர்காலத்துல நான் கடல் மணல்ல போட போறேன். கடல் மணல் தான் இதை விட கடல் மணல்ல பயங்கரமான சக்தி இருக்குது. கடல் மணல், அந்த கடலோரத்துல இருக்கிற மணல் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் மோனோசைட் மணல்பாங்க. எப்படி தாது மணல்ங்கிற மாதிரி எம் சாண்டு வீட்டுக்கெல்லாம் வருது பாருங்க, கருப்பு மணல் எம் சாண்டு. இப்பெல்லாம் எம் சாண்டு தான் வருது, ஆற்று மணல் வர்றது இல்லை. அது பாறையை தூளாக்கி மிஷினில் விட்டு அரைச்சி ஜல்லி, அதே பெருசா இருந்தா ஜல்லிக்கல், சிறுசா இருந்தா மணல், அவ்வளவுதான். அதே மாதிரி கருப்பு மணல் இதுல கடலோரத்துல கோடிக்கணக்கான ஆண்டுகளா சும்மா கிடக்குது. அது என்ன பண்ணுதுன்னா இதே மாதிரி பேட்டரி மாதிரி மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை தூக்கி உள்ள போட்டோம்னா 1400 ஆண்டுக்கு சாகாது. 1400 கோடி ஆண்டுக்கு சாகாது. 1400 ஆண்டு இல்ல, 1400 கோடி ஆண்டுக்கு இது சாகாது. அது சாகாது. எது சாகாது? அந்த கடலோரத்துல இருக்கிற மணல். அது பேரு மோனோசைட் மணல்னு பேரு. கிரானைட்னு சொல்றோம்ல, கிரானைட்னு சொல்றோம். கிரானைட்டு, இருமனைட்டு, மோனோசைட்டுங்கிறது அது ஒரு மணல். அது ஒரு தாதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தங்கம் வைரம்னு பேர் வைக்கிற மாதிரி அந்த மணலுக்கு பேரு மோனோசைட் மணல்னு பேரு. அந்த மோனோசைட் மணல் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனா அது யாரையும் பாதிக்காது. ஆனால் இந்த கிராஃபைட் அது தூண்டிவிடும். கிராஃபைட்டை தூண்டி விடுறதுக்கு அது போதும். அதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது சரி அப்ப இந்த தோரியத்தை எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு கருதுகோளா வச்சிருக்கேன். அதாவது கருதுகோள்னா வேண்டுகோள். இப்படி போட்டா 1400 கோடி ஆண்டுக்கு இந்த இது சாகாம இருக்கும் அப்படின்னு ஒரு கருதுகோள் வச்சிருக்கேன். இதைத்தான் போய் இங்கிலாந்துல பேச சொல்லியிருக்கேன். எங்க போய் பேச சொல்லியிருக்கேன்? இவங்க தான் பெரிய அறிவாளிகள். அதான் அவங்க நினைச்சிட்டாங்க தான் உலகத்துல பெரிய அறிவாளின்னு சொல்றாங்க. நம்ம தான் பெரிய அறிவுன்னு காட்டுவதற்காக ஏற்கனவே பேசி அப்ப நம்ம அங்க நிரூபிக்க போறோம். இது நிரூபிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எல்லா வெள்ளைக்காரங்க போற அப்படியே என்னமோ சொல்றாங்களே, எல்லா வெள்ளைக்காரங்களுக்கும் ஓமியனுக்கு மூக்க சொரிஞ்ச மாதிரி சொரு நேர் வாக்காளி எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்னு பதிலே சொல்ல முடியாது. அவனுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ரகசியம் இருக்குது. உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும். வெள்ளைக்காரனுக்கு புரியவே கூடாது. கண்ணை மூடிட்டு நோபல் பரிசு கொடுத்தாகணும் 10 வருஷத்துல. அவனுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்க அவ்வளவுதான், நாசமா போயிடும். அவனுக்கு புரியவே கூடாது. எனக்கு மட்டும் புரியணும், என்னுடைய மாணவர்கள் எல்லாம் புரியணும், அவ்வளவுதான். அவனுக்கு புரியவே கூடாது. புரியாம உடனே போய் வேறு வழியே இல்லை கொடுத்துதான் ஆகும். ஏன்னா இது எல்லா விதிகளையும் உடைக்குது. இந்த எல்இடி வச்சிருக்க மாதிரி மின்னிட்டே இருக்கு இல்லையா, இந்த எல்இடி அதிகபட்சமா 6 நாளுக்கு மேலே எரியக்கூடாது. எத்தனை நாள்?
6 நாளுங்க. ஆனால் 100 நாள் எரிய வச்சிருக்காரு. அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. எல்லாமே இயற்கை கண்டுபிடிச்சு வச்சிருக்குது. இது எல்லாமே இயற்கை பொருள் தான். ஆனால் ஒருங்கிணைத்தேன், அவ்வளவுதான். இதை நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணிருக்கேன்னா ஒருங்கிணைச்சிருக்கேன். அங்கங்க வைரம் கிடக்குது, அங்கங்க தங்கமணி கிடக்குது, வைரமணி கிடக்குது. அது ஓட்டை இருக்குது, எடுத்து ஓட்டையை போட்டு அழகா மாலை மாதிரி மாத்திட்டேன். எப்படி? பூவை பறிச்சு மாலையா கட்டிட்டீங்க. அவ்வளவுதான். பூவை நானா படைச்சேன். நூலும் நான் படைக்கிறேன், பூவும் நான் படைக்கிறேன். பூவை பறிச்சு மாலையா கட்டிட்டீங்க. அவ்வளவுதான். மாலையா கட்டிட்டு அழகா மணக்குதுங்கிற. இப்ப நீங்க சொல்றாங்கிற அவனுக்கு ஆனா அவனுக்கு அரைங்குறையுமே சொல்லி வச்சிருக்கானுங்க. ஆனா மாலையை செய்ய தெரியல அவனுக்கு. அவனுக்குலாம் சொல்லிட்டானுங்க, இப்படி எல்லாம் இருக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கலாம் சொல்லியிருக்கானுங்க. அப்புறம் அப்படி எல்லாம் இருக்கலாம், அப்புறம் ஏன்டா செய்யலன்னா இவனுக்கு அந்த அறிவு இல்லை, இவனுக்கும் பொறுமை இல்லை. இதுல பொறுமை, எருமையை விட பொறுமையா இருக்கணும். எப்படி? எருமை விட பொறுமையா. நீங்க ஒண்ணுமில்ல, 6 மாசத்துக்கு சுத்தம் பண்ணுங்க, நீங்க தான் என்னவா ஆயிருவீங்க, மிகப்பெரிய பொறுமையின் கடலா மாறிடுவீங்க. என்னது? பொறுமை வந்துருமா ஐயா? இப்ப நீங்க பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதா பொறுமை தானே? ஆமாய்யா, பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த பொறுமை தானுங்க. கோபமும் வராது ஐயா. நம்ம எதுவும் வராது. சாப்பிடறப்பதான் கோபம் அதிகமா வரும். நீங்க பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி பாருங்க, உலகமே இன்பமா மாறிடுது. என்னது? உலகமே இன்பமா. ஆமா, எந்த பொருளும் உங்களை பாதிக்க, எந்த உணவு உங்களுக்கு தேவையில்லை, பசி அடங்கிடுது. அப்ப எந்த உணவும் தேவையில்லாத பொழுது விடுதலை அடைஞ்சிருதுங்களா? அப்ப சமையலுக்கு போக தேவையில்லை, மளிகை கடைக்கு போக தேவையில்லை, கடன் வாங்க தேவையில்லை, பிச்சை எடுக்க தேவையில்லை, டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, அந்த கொலகாரங்கிட்ட போக, டாக்டருங்கிற கொலகாரங்கிட்ட போக தேவையில்லை. ஆமா, முக்கியமா அதுதான். டாக்டருங்கிற கொலகாரன் டாக்டருங்கிற கொலகாரன் போக தேவையில்லை. அவங்க கையில சாகறாரியா? நீ செத்தா பரவாயில்ல, அவங்க கையில போய் சாகறியா? கேவலமா இல்ல ஐயா? ஒரே ஒரு கேள்வி ஐயா. அடிபட்டதுக்கு இது ஏதாவது டாக்டர் பாக்குறப்ப ஒரு விஷயம் இது ஏதாவது கடிச்சிட்டா அப்ப என்ன செய்யறது? அவசரத்துக்கு போய்க்கலாம், அது வெளியே வர்ற பிரச்சனை தானே, அதுக்கு போய்க்கலாம். அது நம்ம ஆஸ்பத்திரி போய் தான் ஆகணும், மருத்துவமனைக்கு. அவன் போய் தான் ஆகணும். அது சின்ன காயமா இருந்தா பரவாயில்ல, பெரிய காயமா இருந்தா தையல் போடணும்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்லையா, விஷ பூச்சிகள் ஏதாவது கடிச்சா போலாம். அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் போடலாம். அவன் ஆன்டிபயோட்டிக் போட்டு தற்காலிகமா நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் அந்த 10 நாளைக்கு மட்டும் அவங்ககிட்ட இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பழையபடி நம்ம சுத்தப்படுத்தணும். பழையபடி சுத்தப்படுத்தணும். இந்த விஷயத்தை எடுக்கணும். அந்த தற்காலிகமா அங்க போயிடலாம். தற்காலிகம் போயிட்டு அவன் சொல்றது மாதிரி 10 நாளைக்கு கேட்டு அவன் என்னென்ன இளவு சொல்றாலும் தின்னுட்டு திருப்பி வந்து அந்த விஷத்தை எடுத்துடணும். விஷத்தை எடுத்துட்டோம்னா உடம்பு சரியாயிரும். அதைத்தான் உங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறா. நீங்க அங்க போய் சிக்கிட்டீங்க, அப்ப அதைத்தான் திருப்பி எடுக்கிற. என்னது? இப்போ ஆமா, எடுத்துட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரிதான் இப்ப இது வந்து உள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம். உள் பிரச்சனை உங்களுக்கு எல்லாத்துக்கும் உள் பிரச்சனை தான். வெளி பிரச்சனை, வெளி பிரச்சனைக்கு நீ தற்காலிகமா போய்க்கலாம். அவன் மருந்து அவன் நோயை குணமாக்குற அதிகாரம் கிடையாது. அவன் மேல இருக்கிற ஆயின்மெண்ட் போட்டுனா கட்டி விடுவான், தேய்ச்சி விடுவான். குணமாக்குற அதிகாரம் உடம்புக்கு தான் உண்டு. என்னது? உடம்புக்கு தான் உண்டு. அவன் குணமாக்குறதுல ஒரு மயிரும் கிடையாது. சும்மா தைச்சு விடுறான். என்ன தைச்சு விட்டு பேண்டேட் போட்டு வெளியே இருக்கிற கிருமி போகாம ஆயின்மெண்ட் போட்டு ஸ்டீராய்டு கொடுத்து வலி தெரியாம இருக்கிறதுக்கு வலி நிவாரணி கொடுத்துருவான். அப்படியே வலி தெரியாம கொண்டிருப்பீங்க. அந்த 3 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் வலி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் வலி கொண்டு எடுத்துரும். என்னது? எத்தனை நாளைக்கு தெரியாம இருக்கேன்? அந்த 2 நாள் 3 நாளைக்கு தெரியாம இருக்கேன். மருந்து உடம்பு என்ன பண்ண, அந்த மருந்து கிட்ட அந்த மருந்து என்ன பண்ணும்னா உடம்பு பெரும்பகுதியை வெளியே அனுப்பிச்சிட்டு கொஞ்சோன்னு பகுதி உள்ள சேர்த்தி வச்சிரு. அதுதான் இந்த உடம்பு பண்ற மிகப்பெரிய தந்திரம். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க மாத்திரை சாப்பிடுறீங்கன்னா பெரும்பாலும் மாத்திரை மருந்தை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். என்னது? பெரும்பாலும் வெளியே தள்ளி விட்டுரும். ஆனா கொஞ்சோன்னு சேமிக்க வச்சிரு. இந்த கொஞ்சோன்னு சேமிக்க இருக்கிறது என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கிட்டே வந்து கடைசியில் உண்டியல் நம்புற மாதிரி உங்களுக்கு கொண்டே ஓடும். என்னது? நீங்க சர்க்கரைக்கு மாத்திரை போட்டே இருப்பீங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருங்க. சேர்த்து சேர அது என்ன பண்ணும்? தோல் அழுக வைக்க ஆரம்பிச்சிருது. தோல் அழுகிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னது? உள்ள இருக்க உறுப்புகள் அழுகிட்டே இருக்கு. முதல்ல முழங்காலு கீழே கருப்பா மாறி இருக்கு. முழங்காலு கீழே கருப்பா மாறி அப்படியே ரத்தோட்டம் நின்று அப்படியே நொசன் ஆகி ஒவ்வொரு விரலா கரண்டு கண்டு கீழே விழுகும். ஒவ்வொரு விரலா கண் முன்னாடியே விழுகும். என்னது? ஒவ்வொரு விரலாம். ரொம்ப அறிவாளிதான் நீங்க, பாருங்க. அப்புறம் அறிவாளி இவனுங்களாம் அறிவாளி. என்னது? சரி, நிறைவு செஞ்சுக்கலாம், நேரமாச்சு. சரி, மேற்படி குறளில் உண்மையான பொருள் நோயுற்றவன், நோய் தீர்ப்பவன், மருந்தே பின்பற்றி வாழ்வன் என்று 4 படிகளில்
யமனை போல மருந்து கொள்கிறது. என்னது? யமனை போல மருந்து கொள்கிறது. முன்னேற்க படிங்க. மேற்கண்ட குரலில் சொல்லுங்க. மேல படிங்க. மேற்கண்ட குரலில் உண்மையான பொருள் நோய் உற்றவன், நோய் தீர்ப்பவன், மருந்தையே பின்பற்றி வாழ்பவன் என்று 4 படிகளில் யமனை போல மருந்து கொள்கிறது. அவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி. சரிங்க ஐயா.